ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம தேங்காய் எண்ணெய் இருக்குது பார்த்தீங்களா, ஆர்டினரியாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அது வந்துட்டு நம்மளுக்கு ரிசல்ட்டு கொடுக்காது. பட் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக என்னோடய ஹேர் நீங்கள் கீழே இருக்கிறதுல பார்த்துருப்பீங்க, கீழே இருக்கிற வீடியோஸில் எவ்வளோ லாங்காக அண்டு வந்துட்டு எவ்வளோ அடர்த்தியாக இருக்குது அப்படி சொல்லிட்டு. தென் பார்த்துக்கிட்டிங்கன்னா இதில் வந்துட்டு நம்ம கத்தால் போட்டிருக்கோம், கட் பண்ணி பீஸ் பண்ணி போட்டிருக்கோம். இது எதுக்காகனா ஷைனிங் ஹேரு அண்டு ஹேர் வந்துட்டு நல்லா உங்களுக்கு இம்ப்ரூவ் தெரியும் அதனால. தென் வந்துட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா செம்பருத்தி இலை, செம்பருத்தி பூ, இது வந்துட்டு ஆல்ரெடி ஆயில் ஐட்டம் உள்ள ஒரு செடி. அதனால் உங்களுக்கு ஒரு பியூராக முடி வந்துட்டு ரொம்ப பிளாக்காக ஒரு நல்லா நீட்டாக தெரியும். தென் பார்த்துட்டிங்கன்னா கருவேப்பிலை தழை, உங்களுக்கே தெரியும் கருவேப்பிலை தழை சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது உங்கள் முடிக்கு போடுறதுனால அது கருமை நிறத்தை கொடுக்க யூஸ் பண்ணணும். தென் வந்துட்டு வேப்பந்தழை, இது எதுக்காகன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்கள் தலையில் ஈறு பேனி இந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா அது உங்களுக்கு க்யூர் ஆகிடும். தென் வந்துட்டு சின்ன வெங்காயம் வந்துட்டு ரொம்ப ரொம்ப முடிக்கு இம்பார்ட்டான ஒன்று சரிங்களா. தென் வந்துட்டு வெந்தயம், இது வந்துட்டு உங்களுக்கு குளிர்ச்சியாக கொடுக்கும். ஸோ இது எல்லாம் வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, தேங்காய் எண்ணெய் வந்துட்டு ஆல்ரெடி வந்துட்டு பாயில் பண்ணிகிட்ருக்கேன் சரிங்களா. இதில் போட்டுட்டு நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ஆயில் இதில் இருக்க சாறு இருக்க பார்த்தீங்களா, இது எல்லாமே வந்துட்டு உள்ளே இறங்கணும். அந்தளவுக்கு இறங்கினதுக்கப்புறமா நம்ம எடுத்துடலாம். மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.